எனக்கு தெரிஞ்சு தம்பி பர்த்டே ஞாபகம் ஏதோ இருக்கா? ஏதாச்சும் பண்ணுவீங்களா? சத்தியம் தவற மாட்டான் இந்த அஸ்வத். என்ன சர்ப்ரைஸ் பண்ண, பர்த்டே எப்படி போச்சுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஷூட்டை முடிச்சுட்டு டைரக்டா ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன், வீட்டுக்கு போகாம. இது கண்மணிக்கு தெரியாது, நீங்களும் சொல்லிடாதீங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, என்ன சொல்ற ஏய் எதுக்கு அழுகுற இப்போ? வெல்கம் டு அஸ்வத்தின் கண்மணி யூடியூப் சேனல். எஸ், ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி அஸ்வத் என் பர்த்டேக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ். கண்ணை கட்டி கடலுக்கு கூட்டு போறாரு, அது இதுன்னு ஒரே ஆர்ப்பாட்டமா இருந்தது. ஆனா கல்யாணம் ஆன உடனேவே இந்த பசங்கள்லாம் இந்த சர்ப்ரைஸ் பண்றது, விஷ் பண்றது, கால்ல பண்றதெல்லாம் டெக்ஸ்ட்ல மாறும். டெக்ஸ்ட்ல பண்றது மறந்தே போயிடுவாங்க. இதுல குழந்தை வேற பிறந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தம்பி பர்த்டே ஞாபகம் ஏதோ இருக்கா? ஏதாச்சும் பண்ணுவீங்களா? எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? அதுவும் நம்மலாம் யார் ஃபேனு? தலைவன் ஃபேனு, தெரியுதுல. நாங்கெல்லாம் சர்ப்ரைஸ்ன்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் சர்வ சாதாரணம். அதுவும் என் செல்ல குட்டியோடைய பர்த்டேவை நான் மறப்பனா? என்னதான் டெலிவரி லேபர் வார்டுல இருந்தாலும் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருந்தேன். சத்தியம் தவற மாட்டான் இந்த அஸ்வத். என்ன சர்ப்ரைஸ் பண்ண, பர்த்டே எப்படி போச்சுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ பர்த்டே எப்படி போச்சுன்றத வாங்க பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. கண்மணியோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் சர்ப்ரைஸ் பண்ண கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். ஆனா நானும் அவளும் லைஃப் லாங் மறக்க முடியாத மாதிரியான ஒரு சர்ப்ரைஸை அவளுக்கு கொடுத்துருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு அஸ்வத்தின் கண்மணி யூடியூப் சேனல். என்னடா கண்மணி எங்க அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல கண்மணியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. கண்மணி வீட்டுல குட்டியை பாத்துட்டு இருக்கா. இன்னைக்கு எனக்கு சன் டிவில வணக்கம் தமிழா ஷூட் இருந்தது. ஸோ வணக்கம் தமிழா ஷூட்டை முடிச்சுட்டு டைரக்டா ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன், வீட்டுக்கு போகாம. இது கண்மணிக்கு தெரியாது, நீங்களும் சொல்லிடாதீங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இன்னைக்கு டாட்டூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ டாட்டூ போடுறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கேன். இருசுமி டாட்டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு செட்பட்ல ஹாரிங்டன் ரோட்ல இருக்கு. அங்கதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூ நான் போட்டிருந்தேன். என்னுடைய முதல் டாட்டூ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஒரு சில பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டாட்டூ என்னன்றதை காட்டுறேன். என்னுடைய முதல் டாட்டூ இஸ் வள்ளி சேகர். இதுதான் என்னுடைய முதல் டாட்டூ. என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பாவுடைய பேரு. ஸோ இதுதான் என்னுடைய முதல் டாட்டூ. இந்த டாட்டூ என்னுடைய அம்மா அப்பா பேரை எங்க அம்மா அப்பாவுடைய 25th வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸா நான் இந்த டாட்டூ போட்டு போயிட்டு அவங்க கிட்ட காமிச்சேன். என்னோட அம்மா அப்பாவுடைய பேரு தமிழ்ல தான் இருக்கணும், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். இப்போ இன்னொரு டாட்டூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். என்னன்னா, நான் நிறைய டாட்டூலாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு அதெல்லாம் இல்லை. பட் டாட்டூ திடீர்னு போடணும்னு தோணுச்சு, என்னோட 2வது டாட்டூ போடணும்னு தோணுச்சு, அதனால வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னா 18th. ஓகே, 18th of June. ஸோ இன்னைக்கு இதை நான் ஏன் பண்றேன், என்ன டாட்டூ போட போறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க போலாம். அண்ட் இது என் வீட்டுல யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் ஏதோ எனக்கு டக்குன்னு தோணுச்சு, அதனால நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ லெட்ஸ் கோ. டாட்டூ போட்டு முடிச்சாச்சு. கையில தான் போட்டிருக்கேன். எங்க போட்டிருக்கேன் அப்படின்றது என் பிரெஸ்டுக்கு கொஞ்சம் கீழே போட்டிருக்கேன். ஸோ செம்ம ஹாப்பியா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 1 week டைம் ஆகும். நாங்க சின்ன டாட்டூ தான், பட் ஆனா க்ளோஸ் டு த ஹார்ட். லெட்ஸ் கோ அண்ட் see அவங்களுடைய ரியாக்ஷன். யா போலாம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, என்ன ரியாக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Man with the plan right here. Hey குட்டி, என்ன குட்டி? ஐயோ க்ளோஸ் அப்ல இருக்கேடா குட்டி.
சரி, உனக்கு வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிற? 2 சீட் கொடுப்பேன். 2 சீட்டு கொடுப்பேன். அதுல வந்து உங்களை மூவி இருக்கு, உங்களை ஸ்டே. ஆஹா, ஐயோ அறிவு பறக்குதேடா. ஐயோ. சரி, ஓகே. என்ன நல்ல தூக்கமா? ஆனா மூஞ்சிலாம் வந்து வீங்கி இருக்க, படுத்த பணியாரம் மாதிரி அந்த அளவுக்கு தூங்கி இருக்கேன்னு தெரியுது. லிப்ஸ்டிக் போடுறது ஓகே, அது என்ன கிப்ஸ்டிக்? ஒரு மாதிரி அழகா ரெடியா இருக்கும்ல. நீ ஜென்ரலாவே அழகுதாண்டி. இதெல்லாம் எப்படி அழகா எடிட்ல? அதெல்லாம் பண்ண முடியாது. நல்லா பாத்தீங்களா தூங்கு மூஞ்சி கண்மணிய, இப்படிதான் இருப்பா வீட்டுல. வாட் ஐ ஆர்டர்ட், வாட் ஐ காட். சரி, ஓகே, டன். உனக்கு என்ன சர்ப்ரைஸ்ன்றத சொல்லிடவா? ஓகேவா? கண்ணை மூடு. கண்ணை மூட்டு ஃபிஷ் பம்ப் குடுக்குற மாதிரி கை வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கோ. சூப்பர். ஐயோ அறிவாளிடா குழந்தை. இப்ப நான் வந்து ஃபிஷ் பம்ப் நானும் கொடுத்தோன்னா நீ ஓபன் பண்ணலாம். ஓகேவா? கரெக்டா? என்ன சொல்ற? இப்போதான். ஏய், என்னடி? ஒரு நாள் டாட்டூ இல்ல. ஏய், பர்மனன்ட் டாட்டூடியா? வெண்ண என்ன டாட்டூன்னு காட்டவே இல்லை இன்னும் யாருக்கும். காட்டிடுவா. 3, 2, 1. அந்த இரவு நானும் என் பெற்றோர். என்ன எழுதி இருக்கு? சோ என்னங்க சொல்றீங்க? என்னங்க இது அது என்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான். யா, சோ தட் இஸ் த மேட்டர். சோ இன்னைக்கு ஏன் அப்படின்னா, உன் பர்த்டே எப்போ? ஜூன் 10. குட்டி பர்த்டே எப்போ? ஜூன் 8. 10 + 8 எவ்வளோ? 18. 18 என்ன நாளு? விராட்டோட நம்பரு. 18 இன்னொன்னு நமக்கு என்ன நாளு? ரிசப்ஷன் டேட். அதனால இந்த மாதிரி பல கால்குலேஷன் மேத்த போட்டு இன்னைக்கு நான் அப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன். இது என்ன டிசைன் தெரியுதா? கரெக்டா கண்டுபிடி. என்ன ஃபாண்ட்? ஓகே, ஓகே கண்மணியோட ஃபாண்ட் நல்லா இருந்தது. சரி, ஓகே. சர்ப்ரைஸ். வார்த்தைகளே இல்லை. ஹாப்பியா? அலோ போறன்னு மட்டும் சொல்லாது, அடிச்சு வாயெல்லாம் கிழிச்சிருவேன். சரி வா, எங்க அம்மா கிட்ட போய் காட்டலாம் வா. நல்லா இருக்கா? போனே சென்சார் பண்ணிருச்சு. யா, ஸோ இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. அதனால தான் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். இது ஆக்சுவலாக அந்த மிரர்ல இருக்கிறதுனால இன்வெர்டட் இமேஜா தெரியுது. பட் ஆல்ரெடி நம்ம தான் காமிச்சிட்டோமே. நைஸ் நைஸ் நைஸ். போலாமா? ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரியுமா? சொன்னாதானே தெரியுமா? கண்ணை மூடு. கண்ணை தர. சூப்பர். செம செம செம. எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல்லா இருக்கு. நைஸ். நைஸ். என்னது இது? கண்மணி. ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கா? முதல்ல எனக்கு ஞாபகம் வருது. நீங்க வந்து பச்சை குத்தி யாரு பேரை குத்திருப்ப கேள்வின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்க ஏதாவது ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் பேரை குத்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேர் அப்பா அம்மா பேர் காமிச்சேன். உங்களுக்கு வந்து கண்மணி பேரு. அது இது இருக்கு. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். இப்போ என்ன ஒரு ஆளு அப்படியே என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு கேளு. பப்பாளி, தக்காளி. ஏய், எதுக்கு அழுகுறான்னு சொல்லிட்டாளு. சொல்லு, எதுக்கு அழுகுற? என்னது? சொல்ல மாட்டேன். இங்க பாரு. ஏய், எதுக்குடி அழுகுற இப்போ? பைத்தியம். இப்ப எதுக்கு அழுகுறான்னு சொல்ல.
சரிடி அழாதடி மென்டல் ஏய் இங்க வா எதுக்கு அழுகுறன்னு சொல்லு ஏய் இங்க பாரு குட்டி எனக்கு தெரிஞ்சு நீ ஆன்டி ஆயிட்டன்னு நினைக்கிறேன் நீ ஆன்டி ஆயிட்ட பார்த்தா அப்படிதான் இருக்கு சரி இப்ப எதுக்கு நீ இப்ப அழுதுன்னு இருக்க உட்காந்து ஓ நல்லூர் எதுக்கு எதுக்கு டாட்டு போட்டேனா போடணும்னு தோணுச்சு போட்டேன் பாவம் குட்டியோட மூஞ்சி கை கால்லாம் வீங்கி போய் கிடக்கு ஐயோ இது நினைச்சுக்காதீங்க இப்படிதான் வந்து கண்மணி இருக்க போறா அப்படின்னு கண்மணி ஒரு கம்பேக் கொடுக்க போறா ஆத்மன் ஸ்டைல்ல கம்பேக் ஓகே தானே அது ஓகேன்னு சொல்லு கம்பேக் தானே இந்த பக்கம் எங்க அப்பா அம்மா பேர் என் பேரும் அவ்வளவுதான் எங்க அப்பாவோட ரியாக்ஷன் சந்தோஷம் நல்லா இருக்கா அதுக்கு குழந்தைக்கு பேர் வச்சு அது பேரு வள்ளி சேகர்னு போட்ட கண்மணி குழந்தை பேரும் போட்டிருந்தேன்னா நல்ல வேலை நீங்க டக்குன்னு ரிவீல் பண்றீங்களோ நினைச்சேன் கண்மணி அந்த குழந்தை பேர் அப்படியே ரிவீல் பண்றீங்க அவ்வளவு சரி டிசைன் எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம் தான் நல்லதா இருக்கு நல்லதா இருக்கு இது வந்து குழந்தைக்கு பேர் வச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரு சேர்த்து கூட இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து போட்டு இன்னும் அதுக்கான டிசைன் யோசிங்க இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசைன் போட்டு இதுக்கேற்ற மாதிரி போடணும் அதுதான் உங்களுடைய அதுலதான் இருக்கு ஒண்ணு நான் இங்க போட்டுருவேன் இல்ல இங்க கூட போட்டுருவேன் இல்ல இதுக்கு பக்கத்துலயே போடணும் இங்க போடணும் இப்ப எந்த கையில போட்டிருக்க என்ன இருக்கு இங்க அதுதான் சொன்னேன் ஒரே கையில இருக்கிறதுனால வள்ளி சேகர்னு போட்ட மாதிரி இது ரெண்டு அந்த பையன் குழந்தை பேரும் பிக்ஸ் பண்ணி இருந்தேன்னா ரெண்டு பேரும் போட்டது சூப்பரா இருக்கும் சோ ரெண்டு பேர் இப்போ அந்த பேரை இதுக்கு கீழே இப்படி வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஓகே 12 o'clock midnight. ஹாப்பி பர்த்டே ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு ஏன்னா என் லைஃபோட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு நீ கொடுத்துருக்க ஸோ இனிமேல் எவ்வளோ பர்த்டே வந்தாலும் நான் என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் இதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இருக்காது பட் ஸ்டில் உன்னோட பர்த்டே நான் கண்டிப்பாக ஸ்பெஷல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அதனால உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இதுமாதிரிதான் கிஃப்டே ஏதோ ஒரு கூட்டத்துல உன்னை பார்த்தனே பஞ்சு மிட்டாய் தேவதை உன்னை பார்த்து மயங்கவே நீயும் நானும் பேச நெஞ்சம் இனிக்குதே மழையாக நீயும் பொழியவே கண்மணி என் நெஞ்சில் வீசும் தென்றல் நீ காதல் பொங்கும் பொன்மணி என் வாழ்வில் வந்த மின்மினி கண்மணி என் நெஞ்சில் வீசும் தென்றல் நீ காதல் பொங்கும் பொன்மணி என் வாழ்வில் வந்த மின்மினி எக்ஸ்பெக்ட் பண்ணியா இல்லையா சர்ப்ரைஸ் தானா அப்பாடா எங்க வந்து பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாம விட்டுறணும் சொல்லிட்டே இருந்தா அவரை டெலிவரி அப்போ நான் வந்து உள்ள இருந்தாலும் நீங்க விட்டுறக்கூடாது சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நான் வந்து நினைச்சேன் இந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸ் வந்து ஆவாளா மாட்டாளான்னு தெரியல இவ்வளவு நேரம் வந்து இவனுக்கு டைம் ஆயிடுச்சு இந்த மாதிரி அவனோட சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு ஆனா பாட்டை கேட்டவன சைலண்டா இருக்கான் நம்ம லவ் ஸ்டோரி பாட்டு சூப்பர்
அண்ட் ஷாகுல் ப்ரோ எவ்வளவு தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நான் வந்து ரொம்ப ரொம்ப டக்குன்னு வந்து சொன்னேன். நீங்க வந்து எப்பவுமே யூனிக்கான ஒரு சர்ப்ரைஸ் வந்து எனக்காக பிளான் பண்ணி கொடுத்தீங்க. அவர் சொல்லிட்டாரு ப்ரோ யூஸ்வலா இருக்க மாதிரி வேணாம், நான் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு புது பேரண்ட்ஸ் வேற, அதனால வந்து உங்களுக்கான சாங் ஒன்று ரெடி பண்ணி தரேன் அப்படின்னாரு. அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு ப்ராசஸ் தான். அதான் அவர்கிட்ட வந்து சொன்னா டக்குன்னு வந்து எனக்காக வந்து பிளான் பண்ணி எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சோ மச் சர்ப்ரைஸ் அதான் வெளியே தான் பிளான் பண்ணோம், மழை வந்துருச்சு. பட் அதுவுமே ஒரு பிளெஸிங் தான். பட் ஹாப்பி 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 பர்த்டே. ஹாப்பி பர்த்டே வந்து உங்க அம்மாவுக்கு இன்னைக்கு. ஓகே சூப்பர் அண்ட் தேங்க்ஸ். அண்ட் யார் வந்து பாடினாங்க மியூசிக் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். ஆமா அந்த மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்தது. எங்களுடைய லவ் ஸ்டோரிக்கான ஒரு சாங் இது. So thank you so much surprise மச்சி டீம் and love you. Happy birthday. அஸ்வத் வந்து கலக்கிட்டாரு. பட் வீட்ல வந்து இது நடக்கும்னு நினைச்சோம். வெளிய போக முடியாதுல்ல, அதுதான் வீட்லயே இவ்வளவு பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன். எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளவுதான், எக்ஸ்பெக்ட் பண்ணா ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வந்து ஜெயிக்க வச்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. மாசான சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். அண்ட் பர்த்டே அன்னைக்கே வந்து நான் இந்த டாட்டூ வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் இது சில பல காரணங்கள்னால அன்னைக்கு என்னால போட முடியல. சரிடா ஓகேடா டக்குன்னு வந்து முடிச்சிடுறோம்டா. ஓகே அவனும் வந்து பின்னாடி வந்து லைட்டா அழகா ஸ்டார்ட் பண்ண போறான்னு நினைக்கிறேன். பதிவிக்கிறான் நானும் இருக்கேன் இங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ சொல்லுங்க இந்த டாட்டூ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் உங்க சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லுங்க. சில விஷயத்தெல்லாம் வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. அதனால ஓகே சோ love you so much. யா அண்ட் அடுத்தது இன்னொரு ஸ்பெஷலான வீடியோ தான் உங்களுக்காக வரப்போகுது. சார் அழாதீங்க சார், வந்துட்டோம் சார். ஓகே சோ இதோட நாங்க வந்து வீடியோ வைண்ட் அப் பண்ணிடுறோம். அடுத்தது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வீடியோ காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோல வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா எங்களோட பையனுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்றத நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து பார்க்க போறோம். ஓகே சோ பாய். சோ அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பை.